students' talent, hard work and achievements throughout the year. It is a day where learning meets creativity through dance, music, drama and speeches. This program reflects the unity, discipline and values of our school. We thank our management, teachers and parents for their continuous support and guidance. Let us begin this wonderful evening filled with enthusiasm, culture and celebration. With great pleasure, I welcome you all to our school annual day celebration. Let's start our program with Tamil Thai Valttu. வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. Mandi
எனக்கு பயமே நரசிம்மா, பயமே. நீங்க பாருங்க. కుర్చీని మాట్లాడండి.
Good evening. Respected chief guest, principal, teachers, parents, and my dear friends, well-wishers, good evening to one and all. First, our chief guest, Madam Prema Madam, started her career as a teacher, principal, and then she became the commissioner of Trichy municipality. வாழ்க்கையை துவங்கி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு பலருக்கும் முன்மாதிரியாக திகழ்கின்றவராக திரு என்.எஸ். பிரேமா அவர்கள் அமைந்திருக்கின்றார்கள். அவர்கள் தமிழக அரசின் மிக பல விருதுகளையும் பெற்றிருக்கின்றார்கள். அவர்களும் பள்ளியில்தான் தன்னுடைய பணியை துவங்கினார்கள். வரவேற்கின்றேன். பெற்றோர்கள் எப்போதும் நமக்கு பள்ளிக்கு உறுதுணையாகவும் மாணவர்களை சிறந்த நேரத்தில் அனுப்புவதாகவும் அவர் இருக்கின்ற இந்த ஒத்துழைப்பு தருகின்ற உங்கள் ஒத்துழைப்பை வரவேற்று உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். பெற்றோர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆரம்பம் முதல் இன்று வரை என்னோடு பணியாற்றி வருகின்ற துணைவியார் பிரேமா அவர்களையும் எனது மகன் சதீஷ் விஸ்வநாதன் அவர்களையும் மருமகள் வந்திருக்கின்றார் விஜயலட்சுமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். I welcome one and all in Gita. Thank you. Our correspondents have been honored our chief guest. மேடம் அப்படிங்க பாருங்க மேடம். சார் மேடம் It cannot be measured in any tangible way. The school reopened on 6 June 2025. At present, there are nearly 600 students, 37 teachers and 8 non-teaching staffs in our school. Following our tradition, we conduct Aksharabhyasam every year to the beginners of our school to get the blessings of Goddess Saraswati. This year, we conducted it on 27 June 2025 for new kids of pre-KG and LKG. International School, Aralur, to rise this. அம்மையாருக்கு அதாவது 100 ஆண்டு நிறைவு பெறுகின்ற ஒரு விழா. இன்று அவர் இருந்திருந்தால் 100 ஆண்டை கடந்த நிலையில வாட்டிக் கொண்டிருப்பார் என்பதில் ஐயமே இல்லை. இந்த பள்ளியினுடைய தாளாளர் பெருமைக்குரிய நேமிதாஸ் அவர்கள் கணித ஆசிரியர். அவர் விழுப்புரம் பக்கத்தில், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளகுளத்தூர் என்ற ஊரிலே பிறந்தவர். நான் நல்லாமூர் என்ற ஊரிலே பிறந்தவர்கள். இருவரும் ஒரு சாலை மாணாக்கர்கள். இந்த நிலையிலே அவர் ஒரு பள்ளியை ஏற்படுத்தி மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். பொழுது உண்மையிலேயே நான் எத்தனையோ பள்ளி ஆண்டு விழாவுக்கு சென்றிருந்தாலும் இது போன்ற ஒரு கலைத்திறம் மிக்க மாணவர்களை பெற்ற பள்ளியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார். மாணவர்களை பாராட்டுவதை விட அந்த ஆசிரியர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த குழந்தைகள் ஆடுகின்ற பொழுது எதிரிலே வந்து நின்று கொண்டு கையையும் காலையும் எப்படி அசைக்க வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுத்த விதம் எந்த பள்ளியிலும் நடக்காத ஒரு செயல் என்று சொல்லலாம். கல்வி இணை செயல்பாடுகள் என்று சொல்லப்படுகின்ற பேச்சாற்றல் முக்கியமானது. நான்
அதாவது ஜிஏவி பள்ளியிலே சென்ற பொழுது 12 பிள்ளைகள் வந்து பரிசு வாங்கும்போது உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி. இந்த பள்ளியில்தான் சிறந்து விளங்குகிறது. பல இடத்துல செல்லும் பொழுது ஜிஏவி பள்ளியில் பரிசு வாங்குகின்ற பிள்ளைகளிலே தனியார் பள்ளியிலே இந்த பள்ளி தான் முதலிடம் பெற்றது என்பதை தெரிவித்திருக்கிறேன். அரசு பள்ளியில் 2 மாணவர்கள் தான் இருந்தார்கள். அதுவும் அரசு பள்ளி என்று சொன்னால் அரசினர் ஆண்கள் உயர்நிலை பள்ளியிலிருந்து 2 பிள்ளைகள் வந்தார்கள். மற்ற பள்ளியிலே இருந்து வருவதில்லை. அப்படி நல்ல நிலையிலே இந்த பள்ளியை ஒரு உயர்ந்த நிலைக்கு, அதாவது சிபிஎஸ்இ பள்ளி என்று சொல்வார்கள், மத்திய அரசு பள்ளிக்கு இணையாக பாடத்திட்டத்தை வகுத்து அல்லும் பகலும் அயராது உழைத்து தானே கணித பாடத்தை நடத்தி உயர்த்தி வருகின்ற அனைவரையும் பாராட்டி, பெற்றோர்களையும் பாராட்டி, சான்றோர்களையும் பாராட்டி, இந்த ஊர் நல்ல ஊர், நன்மங்கலம் என்ற பெயரை உடைய ஊர் என்று சொல்லி நல்வாய்ப்பு நல்கியவருக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சரித்திரம் படைக்கிறது, வெற்றி கொடி நாட்டுகிறது என்பதற்கு இந்த மாணவர்களுடைய நடனமே சாட்சி. அவர்கள் பெற்ற பெற்றோர்கள் எல்லாம் வரம் செய்தவர்கள். வரம் பெற்றவங்களுக்கு எங்களுடைய இதயபூர்வமான வாழ்த்தினை முதல்ல தெரிவித்துக்கிறோம். இப்ப தரலாம் ஐயா. காரணம் என்னன்னா, நம்ம குழந்தைகளை தட்டி கொடுக்கணும். பெரும்பான்மையான பெற்றோர்கள் குழந்தைங்கிட்ட பேசுறதே இல்லை. இன்னைக்கு என் குழந்தை ஆரம்பிச்சு, என் குழந்தை பரிசு வாங்கிச்சுன்னு எல்லா இடத்துலையும் சொல்லுங்க. எவ்வளோ நாளைக்கு சினிமாக்காரங்களை, அரசியல்வாதிகளை, வேற குழந்தை நம்ம குழந்தைகளுடைய திறமைகளை அவர்களை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நடனத்தில், படிப்பில் முன்னோடியாக இருக்கிறார்கள் என்று பக்கத்து வீடு அக்கத்து வீடு சொல்லுங்கள் என்பதற்காகத்தான் தாகூர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி 2 கண்களாக 2 விஷயங்களோட தமிழக அளவில் ஒரு வெற்றி கோப்பையில போன ஞாயிற்றுக்கிழமை பெற்றாங்க. அப்போ பாராட்டு பேசணும்னு சொன்னாரு. ஒழுக்கத்தையும் கல்வியையும் 2 கண்களாக கொண்டிருக்கிற ஒரே பள்ளி தாகூர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த பெருமையாக இருந்தது. காரணம் என்னன்னா, ஒரு மனிதர் எப்பயுமே அமைதியா மிக எளிமையா இருந்துட்டு இமை பொழுதும் சோறு இல்லாமல் அள்ளிலும் பகலிலும் அலைச்சலில் நடுவிலும் தொல்லைகள் பறவையும் தோளிலே தாங்கி நல்லவை நடக்க வேண்டும், தாகூர் பட்டியலில் இருந்து உயர்ந்த மாணவர்கள் உருவாக வேண்டும் என்று நினைக்கிற ஒரே குறிக்கோள் எடுக்கிற ஒரே தாராளத்தை இந்த நேரத்தில் உங்கள் கைதட்டல் இருக்கிறது. அதனால தான் இந்த கல்விக்கு நல்ல உருவம் பண்ணுறாங்க. அந்த நடனம் ஆடும்போது அந்த டைரக்டர் விஜயலட்சுமி தலைவராக இருக்கும் திரு நேமிதாஸ் அவர்களையும், இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களையும், இந்த மேடையை எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற நல்லாமூர் பெரியண்ணன் அவர்களையும், முனைவர் இதயகீதம் அவர்களையும், இந்த இருக்கையில் வீற்றிருக்கும் இணை இயக்குநராக இருந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் இருந்து ஓய்வு பெற்று இங்கு ஆலோசகராக இருக்கும் பழனியப்பன் அவர்களையும், வீற்றிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும், இங்கு வந்து இருக்கும் பெற்றோர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், குழந்தைகள், மாணவ செல்வங்களையும், எனக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றியும். என்னுடைய பேச்ச ஒரு 5 நிமிஷம் கேட்கலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் கை விட்டுங்க? அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. மாணவ செல்வங்களே, நம்முடைய உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பள்ளி வந்து கிடைச்சிருக்கு. குறைந்த மாணவர்கள், ஒரு 600 மாணவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு 37 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது சென்னை பக்கம் இருக்கிற ஒரு பள்ளிகள்ல எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வச்சு இந்த நிகழ்ச்சி, இன்னைக்கு நடந்த கலை நிகழ்ச்சியை பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பாக உடை விஷயத்திலையும் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த என்னென்ன பொருள் அவங்க டான்ஸ் ஆடணுமோ அதையும் செலக்ட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க டீச்சர்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சிறப்பா இருக்கு. பெற்றோருடைய கடமை, எல்லா பெற்றோருக்கும் நம்ம ஆக முடியல, எல்லாரும் டாக்டர் ஆகணும், எல்லாம் என்ஜினியர் ஆகணும், இப்படி வந்து நினைக்காம அந்த குழந்தைக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டறிந்து அந்த திறமைக்கு ஒரு வாய்ப்பளிக்கணும். சச்சின் டெண்டுல்கர் யாருன்னு தெரியுமா? யாருன்னு சொல்லுங்க, ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு
வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் ரெட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா மிக்க துணி உண்டு இளைஞர்கள் பக்க துணை உண்டு உடன் வர பக்கட் படையுண்டு முடிவெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருகமடா இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் நரக்கரடா யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன் ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன் நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிபட்டு பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி என்று பகைவரை வெட்டி தலை கொண்டு நடையிடு படையப்பா வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டும் புலி A heartfelt thanks to our respected director, management and principal. நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் ஏற்றி தந்திருக்கின்றார்களா?